வந்து இந்த திரிசூலம் இருக்கு, பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடியது. ஆக்கும் சக்தி, காக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி, ஜெனரேஷன், ஆபரேஷன், டிஸ்ட்ரக்ஷன், இது மூணும் சேர்ந்ததுதான் இந்த திரிசூலத்தினுடைய இது. அப்ப என்ன செய்யுதுனாக்கா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இது மூணு சக்தி சேர்ந்ததுதான் இந்த திரிசூலம். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஆக்கும் சக்தி, காக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி. அந்த இடத்துல போய் ஒரு எலுமிச்சை பழத்தை ஆக்ரோஷமா எடுத்து ஒரே சொருவுறான். கோழி எடுத்துட்டு போயிட்டு ஒரே சொருவுறான். இவன் என்ன வந்து துர்மரணம் ஆயிக்கணும், இப்படி இவனை இவன் இப்படி பண்ற. அப்போ அங்க என்ன செய்யுதுன்னா, அப்போ துஷ்ட சம்கார தேவதை வருது அங்க. துஷ்ட சம்சாரம், சம்கார தேவதை, துஷ்ட சம்காரம், சத்ரு சம்காரம். சத்ருன்னா எதிராளி. சத்ரு சம்காரம்னா அவனை வந்து இது பண்றது, வதம் பண்றது, அடக்குறது. யார பார்த்தாலும் கேரளாவுல போனாலே பயங்கர மாந்திரியத்துக்கு செம ஃபேமஸ். அது ஒன்ஸ் அப்பான் டைம். இப்ப இல்ல. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அங்க நிறைய ஆட்கள் இருந்தாங்க. குட்டி சத்தான்ல இருந்து, ஒடிகன்ல இருந்து, கருங்குட்டில இருந்து, சாத்தான்ல இருந்து, மற்றபடி எல்லாமோ. இன்னைக்கு நீங்க தான் சொல்லிட்டீங்களே கலியுகம் சொல்லிட்டீங்க இல்லையா? இது கலியுகம், கல்லற யுகம். ஒண்ணுமே தெரியாதவெல்லாம் மந்திரம் மந்திரம் மந்திரம். ஆன்மீகத்தை சொல்லி ஏமாத்தலாம் ஐயா, நிறைய ஏமாத்தம், பாவம் தான். ஆன்மீகம் என்ன? தன்னை எறிதல். நம்ம யார்? நாம் பிறக்க முன் எங்க இருந்தோம், மரித்த பிறகு எங்க போறோம், இப்ப நம்மள ஆளுகின்ற சக்தி என்னவா இருக்கு? நாம் என்பது இந்த உடலா, உயிரா, ஆன்மாவா? உடலா இருந்தா அழியக்கூடாது, அழிஞ்சு போகுது. உயிரா இருந்தா பிரியக்கூடாது, பிரிஞ்சு போகுது. அப்போ இது ரெண்டையும் காக்கக்கூடிய ஆன்மாவது நம்ம பார்க்கணும். உரிக்க தோலா பெருகிற மாதிரிதான் வந்து இருக்குது. நம்ம யாருன்னு எனக்கும் தெரியல. இல்லையே, ஒரு சாமியார் சொன்னாரு, நான் சாமியார் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய வருமானம், அவனும் காலையில எல்லாம் பண்றான், நான் முன்னாடியே ஃபீல்டுக்கு வராம போயிட்டேன் இருக்கு. அதாவது இப்ப எனக்கு ஒரு கிளைண்ட் வந்தாலே செட்டில்ட் அப்படின்றாரு. அது சொல்றவங்க இருப்பாங்க. இப்ப நாங்கெல்லாம் வந்து 8 வயசுல இருந்து இந்த துறையில இருக்கிறோம். அப்ப நான் இமயமலையில எல்லாம் பல இதெல்லாம் இருக்கும்போது அப்பவே எனக்கு லட்சக்கணக்கான ரூபாய் வரும். காலையில இருந்து சாயங்காலம் வரக்கூடிய அந்த தொகையை ஒரு 10-15 லட்சம் ரூபாய் தூக்கி டெய்லி தானம் தர்மம் பண்ணிடுவோம். பசி உள்ளவங்களுக்கு அள்ளி கொடுத்துருது, எண்ணி கொடுக்கறது எல்லாம் கிடையாது, அள்ளி கொடுத்துருது. ஏன்னா நான் கோமணத்தை கட்டிட்டு இருக்கிறேன். கோமணத்தை கட்டிட்டு இருக்கும்போது சேத்தன்னு சொன்னா என்ன உருப்படியா வைக்க மாட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன், சாயங்காலத்துக்குள்ளே எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவேன். இது வந்து ஞான நிலை. இது ஐயா இப்ப ஒரு சிலர், ஆமா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்றாங்க, அவர் இமயமலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ரீசார்ஜ் ஆச்சு, பவர் ஏறிச்சுன்றாங்க. அது உண்மையா? அது கிடையாது. அவரு இமயமலைக்கு போறதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார்னு பேர் வந்துருச்சு. இமயமலைக்கு போறதுக்கு முன்னாடியே ராகவேந்திரரை வச்சு அவர் வணங்கி அவர் வந்து ஆளாயிட்டாரு. பிரபஞ்ச சக்தியில நீ இவ்வளவு நாளைக்கு வந்து என்னென்ன வேலை செய்யணும், கான்ட்ராக்டரா இருக்கணும், இதன் பிறகு நீ வந்து ஆக்டரா வரணும், நீ வந்த பிறகு வல்லரசுனா எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போடணும். இப்ப நிறைய சொல்றாங்க ரஜினிகாந்த் கோடி கோடியா வச்சிருக்காரு, அவர் ஏங்க செய்ய மாட்டேன்றாருன்னு. அது வந்து தெரியாம கூட செய்யலாம். ஆமா, சில பேர் வெளிப்படையா சொல்றாங்க, துட்டுக்கு இது செய்யலாம்லாங்க, கோடி கோடியா வாங்குறாங்க நடிகர், ஒருத்தர் கூட இந்த மழை நிவாரணத்துக்கு துட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் இருக்குது. மனசுன்றது வரணுமா? மனம் வரணும். பணம் படைத்தவர்கள் நிறைய இருக்காங்க, மனம் படைத்தவர்கள் தான் இல்ல. இப்போ நீங்க சொல்ற பிரகாரம் ஆக்டர்ஸுக்கு நிறைய இருக்கிறாங்க. அது கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணங்கள் யாரு வருதோ, மனம் வருதோ அவங்கதான். இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா ஆயிரக்கணக்கான ஊனமுற்றவர்களை, மாற்றுத்திறனாளி வர வச்சு அவார்டு கொடுக்குறீங்க. அன்னைக்கு வடை பாயசம், சாப்பாடு, பிரியாணி எல்லாம் போட்டீங்க. மக்களுக்கு போக்குவரத்துக்கு பணமெல்லாம் கொடுத்தீங்க இல்லைங்களா? ரிக்ஷா இல்லாதவங்க ரிக்ஷா கொடுத்தீங்க, கேலிப்பர் இல்லாதவங்க கேலிப்பர் கொடுத்தீங்க, வாழ்வே இல்லாதவங்க படிக்கிறதுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டினீங்க, நிறைய செய்துங்க. உங்களுக்கு என்ன வந்தது? ஒண்ணுமே இல்லை. நீங்க யாருக்கிட்ட வாங்கினீங்களோ வாங்கலையோ, டொனேஷன் கொடுத்தாங்களோ தெரியாது, உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு அதுவும் தெரியாது. இதெல்லாம் வந்து மனம் இருப்பதால செய்தீங்க. சில பேருக்கு பணம் இருக்கும், மனம் வர்க்கம் எல்லாம் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் ஆதங்கப்படுறது உண்டு. ஆமா, எவ்வளவு இவன் வந்திருக்கலாம்ல, அவங்க ஒத்துருக்கலாம்ல, அடுத்தவனை பத்தியே பேசுவாங்க. கண்டிப்பா. நமக்கு இந்த ஒரு பணம் இல்லைன்ற ஒரு ஆதங்கமா நம்ம கிட்ட கொஞ்சம் பொறாமை போட்டி உண்டு. பொறாமைன்றதுலாம் கிடையாது. நம்ம கிட்ட பணம் இருந்தா நம்ம செய்யலாம், நம்ம கிட்ட பணம் இல்லை. ஆனா பணம் வச்சிருக்கிற ஆளுங்கெல்லாம் எனக்கு உதவி பண்றதுக்கு என்ன இல்லையே. தமிழ் மக்களை வச்சு சம்பாதிக்கிறான், தமிழ்நாட்டுல சம்பாதிக்கிறாங்க, எங்க இருந்து சம்பாதிச்சு ஆளாகிறாங்க. ஏன் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இது மாதிரி வெள்ள நிவாரணங்கள் வரும்போது, ஆபத்து வரும்போது கொடுக்க கூடாது என்ற ஒரு ஆதங்கம் மனசு சொல்றதெல்லாம் உண்டு. அதெல்லாம் உண்டு. ஐயா உங்க வாழ்க்கையில யாரா ஒருத்தராவது நான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்லி சொன்னது உண்டு? ஒரு ஆளு இல்ல, ஒரே ஒரு ஆளு கூட உலகத்துல நிம்மதியா இருக்கிறது ஆள் யாருமே இல்லை. நிம்மதியா இருக்கிறது ஆசை
என்னைக்கு ஒழிக்கிறாங்களோ அன்னைக்குதான் நிம்மதின்னு ஒண்ணு வரும். என்னைக்கு இறப்புன்னு வருதோ அன்னைக்குதான் மன அமைதி போகும். சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு யாராவது ஒருத்தராவது சொல்லி அதுவும் சொன்னது கிடையாது. ஏன் இந்த மாதிரி ஒரு கலியுல அப்போ கடவுள் மனுஷனா பிறந்தாலே கஷ்டம் தானா? கஷ்டம்தான். இப்ப மனித பிறவின்றது தண்டனை அனுபவிப்பதற்காக கொடுத்த ஒரு தண்டனை. புனிதமான பிறவி, புனித பூமியில நம்ம பிறந்து வரோம். நல்லதாகவும் கெட்டதாகவும் எடுத்துக்கொள்வது நாம தான். ஒரு தீ ஏத்துறோம். இப்ப நம்ம விளக்கு ஏத்தும் போது எண்ணெய் திருத்தின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்லிட்டோம். எண்ணெய் திருத்தின்னு அதே தீய நம்ம இங்க இருக்கும்போது துரு தேவதைகளோ நல்ல கெட்ட சக்தியை அழிப்பதற்காக நம்ம பயன்படுத்துறோம். அதே ஒரு வீட்லயே ஒரு ஏதோ ஒரு இடத்த கொளுத்திட்டோம்னா ஏத்திட்டோம்னா எரிஞ்சு போயிடும் இல்லையா? அப்ப இது இங்க நல்ல யாரை நம்பி ஒரு மனிதன் பிறவி எடுக்கிறான் ஐயா? யாரை நம்பி யாரும் பிறவி எடுக்கிறதே இல்லை. நிறைய பேர் சொல்றான், நான் இல்லைன்னா என் குடும்பமே இல்லை. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இந்த உலகத்துல இந்த வெளி உலகமே தெரியாம போயிட்டாருங்க அப்படின்னு சில பெண்கள் அழுகுறாங்க. அதெல்லாம் எனக்கு வெளி உலகமே காட்டாம போயிட்டாரு. பாசத்துல சொல்றது. யாரையும் நம்பி யாரையும் நம்பியும் கிடையாது. பிறக்கும் போது அம்மா இறந்துடுறாங்க. பிறந்து கொஞ்சம் நாள் இருக்கும்போது அப்பா இறந்துடுறாரு. அந்த குழந்தை யாரோ ஒருத்தவங்க வளர்க்குறாங்களா இல்லையா? அது ஆளாகுதா இல்லையா? அது பெரிய நிலைக்கு வந்தது. பிரைம் மினிஸ்டராகவும், சீஃப் மினிஸ்டராகவும், கவர்னராகவும், IAS IPS ஜட்ஜாவும் ஆகுது இல்லைங்களா? அதை நம்ம அது எங்க பிறந்தது, அப்பா அம்மா இறந்த பிறகு அது என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எதனா இருக்கானா? யாரை நம்பி யாரும் ஐயா நிறைய பேர் சொல்றாங்க நியாயமான காசு தான் நிக்கன்னு. எது நியாயமான காசு, எது அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. 100 ரூபாய்க்கு ஒரு துணியை வாங்கி 1000 ரூபாய் விற்கிறான். இது நியாயமா தப்பா? அவன் வியாபாரம், இவனுக்கு நல்லது. அதே சமயத்துல 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் வட்டி வாங்கிடுறான். இவன் 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் வட்டி ஒரு மாசத்துக்கு வாங்குறான். ஆனா இவன் 1000 ரூபாய்க்கு துணி எடுத்து 10,000 ரூபாய்க்கு ஒரே நாள்ல சம்பாதிச்சிடறான். அவன் 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் வட்டி எடுத்ததால அது வட்டி கூட்ட காசு பாவம்னு சொல்றான். இது பிசினஸ்ல அவங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்துதான் அவங்க கண்ணோட்டத்தை பொறுத்துதான் இருக்கு. ஐயா இப்போ ஒருத்தர் பார்த்த உடனே சொல்றீங்களா இவங்க எத்தனை ஆண்டுகள் தான் இருப்பாங்க? ஆமா, எத்தனை நாள் இருப்பாங்க, எத்தனை ஆண்டுகள் இருப்பாங்க, இது நல்ல ஆத்மாவா கெட்ட ஆத்மாவா, இதுக்கு நம்ம எப்படி காலங்கள் அபிவிருத்தி ஆகிறது, எப்படி ஆயுள அபிவிருத்தி பண்ணுவோம். சில பேர் மரணம் கேட்டா மரணம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க, நான் இந்த என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ என்ன கூட்டு போயிடு இந்த நரகத்துல இருந்து அப்படின்றாங்க. இது இவங்க கஷ்டப்படுறதால சொல்லக்கூடிய வார்த்தை. அது துயரங்கள் இருக்கிறதால சொல்ற வார்த்தை இது. ஆனா இறைவனுக்கு தெரியும், நீ இதுக்காகத்தான் பிறந்து வந்திருக்கிற, உன்னை எடுக்கிறதும் இருக்க வைக்கிறதும் என்னுடைய கடமை. இல்ல கணவன் இறந்த 2வது மாசம் இல்ல 1 மாசத்துலயே ஒரு அம்மா இறக்குதுன்னா அந்த கணவன் கூட்டு போயிட்டாருன்னு அர்த்தமா? இல்ல யமன் கூட்டு போயிட்டாருன்னு அர்த்தமா? யமனும் கூட்டு போல, கணவனும் கூட்டு போல. அவங்களுடைய விதி எப்படி இருந்தாலும் சரி, இவங்களுடைய ஆதங்கம், இவங்களுடைய இது நம்ம சீக்கிரம் இறந்துடணும் பாசிட்டிவா நினைச்சா, இவங்க நல்லதை நினைக்காம நான் இறந்துன்ற ஒரு இருக்கும்போது சீக்கிரம் யமன் பிடிச்சிருவான். நான் நல்லா வாழணும், நல்லா இப்படி இருக்கணும், நல்லா ஆட்சி ஆளணும், நல்லா இப்படி இருக்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்க அது காட்டுற மாதிரி இருப்பாங்க. இருக்கிறதுல கத்தி எடுத்து குத்ததை விட பவரானது இந்த நாக்குல வரக்கூடிய வார்த்தைகள். நாக்குல வரக்கூடிய வார்த்தை தான் இருக்கிறதுல நாக்குதான். ஆமா, பெரிய அது உண்மைதான். வார்த்தையால ஒருத்தர் கொன்னுறாங்க, தாராளமா செய்யலாம். அப்படி பண்ணும்போது அதுவும் சாபம் ஆகி சாபம் இல்ல, அதான் மந்திரம், பெரிய வார்த்தை அது. வாக்கு அவன் வாயில நிக்காதப்பா, பொல்லாத வாய்ப்பான்னு சொல்லுவாங்க. அவன் கருநாக்குப்பா, பார்த்து பேசுப்பா அவங்ககிட்ட. அப்ப இதெல்லாம் உண்மையான வார்த்தை தான். இதெல்லாம் ஒரு சாணம் இருக்குன்னா சாணத்துல அப்படியே வச்சிருந்தோம்னாக்கா அதுல பூச்சி புழு எல்லாம் வந்துடும். ஆமா. ஆனா ஒரு அருகம்புல் எடுத்து அது உள்ள சொல்லிட்டோம்னா எவ்வளவு நாளா இருந்தாலும் அது வாசனை வர்றதும் இல்லை, அதே சமயத்துல அது ஒண்ணும் ஆகுறது இல்லை. ஐயா இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாமே அபூர்வ மூலிகைகள் தானா? ஆமா, எல்லாம் அபூர்வ மூலிகை தான். இதுவும் ஒரு ராஜ தேவதை தான். இது இந்தோனேஷியாவில இருந்து பாலியில எடுத்தது. இது பாலியில. அப்ப இது நைட்ல பாத்தீங்கன்னா பேசும். இது 2 கை 2 காலு தலை இப்படிதான் இருந்தது. அது என்ன தோண்டி எடுன்னு சொல்லி நான் பிளைட்ல போகும்போதே சொல்லுது. அது இந்த இடத்துக்கு வா, இந்த இடத்துக்கு வான்னு. எந்த இடத்துக்கு நான் வர்றது சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கு போய் நம்ம போகும்போது நண்பர்கள் மற்றபடி எல்லா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. அவங்கள வச்சு மேலே போகும்போது சிறுத்தை இருந்தது, பாம்புகள் பெரிய பெரிய பாம்பு இருந்தது. அது சொன்ன பிரகாரம் ஆறு இருந்தது. ஆற்று பிறகு கடந்து போகும்போது இதுதான் என்ன தோண்டி எடுனாக்கா 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு, தலை இருக்கு,
அப்படியே மனுஷனாவே இருக்கு. இதுக்கு என்ன சக்தி உண்டு? இது வந்து ஒரு மனிதனுடைய என்ன தாக்கத்துல வரான், எதுக்கு என்ன எதிர்பார்ப்புகளை வரான்றத சொல்லும். அது சொல்றது தான். ஐயா இப்ப நான் காலைல என்ன சாப்பிட்டேன்றது உங்களால அது இது வந்து நம்ம அதுக்குன்னு ஒரு ஞானம். பார்த்த உடனே என்ன சாப்பிட்ட, நேத்து என்னென்ன பண்ண, இன்னைக்கு என்ன சாப்பிட்ட, இப்போ மத்தியானத்துக்கு என்ன சாப்பிட போற, ஈவினிங் என்ன சாப்பிட போறன்றதான் வந்து சொல்லும். அதுக்கும் ஒரு தேவதைகள், அதுக்கும் பல கலைகள் இருக்கு. ஐயா இப்போ ஒருத்தர் இப்ப உங்களை பார்க்க வர்றாங்க. ஆமா. நீங்க என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கோயில் போனீங்களா, இந்த கோயில் போனீங்களா, வர்ற வயல பேசுறீங்களா, அதெல்லாம் ஒரு மனிதனால சொல்லலாம். எல்லாம் சொல்லலாம். எல்லாம் ஆற்றல் சொல்லிருக்கீங்களா ஐயா? இப்போ நிறைய சொல்லிட்டு இருக்கிறதா வேலையே. அதுக்குன்னு ஒரு கலை இருக்கு. அந்த கலையை சொல்லிட்டோம்னா, அந்த கலையை நம்ம அந்த பேரை சொல்லிட்டோம்னா, நீ இதெல்லாம் பார்த்துட்டு வந்தப்பா, காலையில இந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், இதை சாப்பிட்டேன், இப்படி பண்ண, ஒன்னு வந்து ஆட்டோக்கார வம்பு இழுத்தான், இப்படி செஞ்ச, இதெல்லாம் சொல்லிட்டு வரணும். தேவதைன்றாங்க, அது பார்க்க முடியுமா ஐயா? பார்க்கறது தான் தேவதை. நம்மளே ஒரு தேவதை தானே. நல்ல சக்தியா நீ இருந்தா நீ தேவதை தான். தேவதை தேவதைன்றீங்க. ஆமா, அமானுஷமான சக்தி. உருவம் உண்டா? உருவம் இருக்கு. அருவமாவும் உருவமாவும் வர்றதுதான் தேவதை. ஒரு பக்கத்துல வந்து ஒரு கனவுல அருவமா வந்து ஒரு காத்து மாதிரி வந்து போனா பரவாயில்ல, அது உருவமா வந்து உங்ககிட்ட பேசுது இல்ல இல்லீங்களா? உருவமா வந்து உங்ககிட்ட சொல்லுது, இன்னாரு இறக்க போறாங்க, இன்னார போய் இப்படி ஆக போகுது, நீ இது மாதிரி உனக்கு இப்படி நடக்க போகுதுன்னா உடனே ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து அதை காவ கொடுத்துரு, இன்னாரு இது நடந்ததுன்னு இது சொல்லிடு, அதுக்கு ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை கொடுத்து நீங்க வந்து இது பண்ண சொல்லி ரத்து பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஃபிளைட் போகுதுன்னு சொன்னா அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகுறது நமக்கு தெரியும். நம்ம இங்க இருந்து அதை சொல்லி நம்ம விளக்கிடுவோம். இல்ல அது எப்படி நம்புறதுன்னு சொன்னா விட்டுட்டோம்னா 250 பேர் 300 பேர் இறந்துருவாங்க. அத மாதிரி ஏகப்பட்ட பேர் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஒருத்தருடைய உடம்புல ஆத்மா இருக்குது. ஆமா. நீங்க அந்த ஆத்மா துருவ ஆத்மாவை வெளியில எடுத்துட்டு வந்துருங்க. ஆமா. அது எங்க போகும்? அது என்ன இது என்ன இழுத்து என்ன பண்ணும், சூரிய மண்டலத்துக்கு அனுப்பிச்சிடுவோம். மறுபடியும் கீழே பிறக்காம இருக்கிறதுக்காகவும், அது வந்து மீண்டும் யாரையும் எதுவும் தீய சக்தி துர்மரணம் அடைஞ்சவங்க வேற சக்திகள் எதுவும் வராத அளவுக்கு வெளியே அனுப்பிச்சிடுவோம் அந்த சக்தியை. அப்ப கீழே வராது. அவ்வளவுதான், சரியா போச்சு. ஆத்மாவுக்கு பழி வாங்கக்கூடிய ஆற்றல் உண்டுங்களா? நிறைய இருக்கு. ஆக்சிடென்ட் ஆனவங்க, துர்மர்மம் ஆனவங்க, ரவுடியா இருக்கிறவங்க, முரட்டு சுபாவம் உள்ளவங்க, இவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னா பழி வாங்குவாங்க. ஒரு புனிதமான ஆத்மாக்கள் இறந்துருச்சுன்னு சொன்னா பழி வாங்காது, அம்மனா இருக்கும். ஆக்ரோஷமா இருக்குது இந்த ஆத்மா அப்படின்றாங்க. ஆமா, அதெல்லாம் சாத்தியம் இருக்கு. இப்ப கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. இந்த கணவன் மனைவியில வந்து கணவன் வந்து எப்ப பார்த்தாலும் துன்புறுத்திட்டு பல தொல்லைகள் கொடுத்துட்டு இருப்பான். பிள்ளைகளை அடிச்சுக்கிட்டு, பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டு, அப்பா அம்மாவை அடிச்சுக்கிட்டு, பலதெல்லாம் இருந்து அவன் வந்து ஒரு காரணத்துல இறந்துடுறான். அந்த ஆன்மா என்ன செய்யும், அவன் எப்படி இறந்தானோ அதே நிலையில தான் இருக்கும். அதே மாதிரிதான் இன்னொருத்தர் பிடிச்சான்னு சொன்னா அந்த அதே மாதிரிதான் ஆக்க செய்வான். இல்லையா? இப்ப ஒரு மருமகளை கொடுமை பண்ணி கொண்டுட்டாங்க. யார? அந்த ஒரு மருமகளை. சரி. அந்த வீட்டுல இருக்கிறவங்க. அப்ப அந்த ஆத்மா வந்து ஒரு ஆக்ரோஷம் இருக்குல்ல, ஆக்ரோஷம் பழி வாங்கும். எங்க இருந்தாலும் பழி வாங்கும். அதனுடைய மரணத்திற்கு காரணமானவங்க, மரணத்துக்கு காரணமானவங்களை கண்டிப்பா பழி வாங்கும். சில பேர் சொல்றாங்க, இப்போ உன்னை விட்டா கூட உன் பிள்ளைங்க பாரு நீ கஷ்டப்படுது. ஆமா ஆமா ஆமா, என்னுடைய சாபம் அப்படின்றாங்க. அதெல்லாம் உண்டு 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 உண்டு. ஆமா, மாதா செய்யறது வந்து மக்களை காக்குன்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மா என்ன செய்யறாங்க, அந்த பாவத்தை பிள்ளைங்க அனுபவிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் உண்மைதான். நம்ம என்னன்னா, நம்ம இங்க இருக்கிறோம், நமக்கு மேல அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய சாராம்சம் தான் நம்ம வந்து எடுத்து இங்க கர்மாவா நம்ம வந்து இங்க பிறந்திருக்கிறோம். அப்ப நம்ம 2 பேர் சேர்ந்து பல உருவங்களை உருவாக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து வம்சாவழியா வந்துட்டு இருக்கு. அப்ப யார் யாரு அந்தந்த இடத்துல பாவங்கள் செய்தாங்களோ, நன்மைகள் செய்தாங்களோ, அதுவாகவே அந்த குழந்தை பிறந்து வந்துடும். ஐயா, சில பேர் கோயிலுக்கு அள்ளி கொடுப்பாங்க. ஆமா. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பொழுதுபோக்குக்கு அள்ளி கொடுப்பாங்க. ஆமா. இன்னும் சில பேர் ஆடம்பரத்துக்கு அள்ளி கொடுப்பாங்க. கண்டிப்பா. இதுல எது சரியான முறை? முதல்ல வந்து அவன் அள்ளி கொடுக்கறது பின்னாடி இருக்கட்டும். அப்பா அம்மா போட்டோ வச்சு வணங்குறத விட, அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது, அப்பா அம்மா வந்து இறந்த பிறகு வாழை இலையில சோறு போடுறத விட, உயிரோடு இருக்கும்போது பசியார சோறு போட்டு அவங்களுக்கு தேவையான சலுகைகள் செஞ்சாவே பெரிய புண்ணியம். அதை விட்டுட்டு நீ கோயிலுக்கு, குளத்துக்கு, அதுக்கு இதுக்கு எல்லாம் செய்தெல்லாம் பாவம் தான். அதெல்லாம் வந்து அவன் செய்த கர்மா விடாது. முதல்ல அப்பா அம்மாவை பாரு, அண்ணன் தம்பியை பாரு, அக்கா தங்கச்சியை பாரு, உறவினர்களை பாரு. அதன் பிறகு தானம் தர்மம் எல்லாம் பண்ணு. உன் கூட பிறந்தவனுக்கு துணி இல்லை, நீ வெளியில புடவை கொடுத்து என்ன பண்ண போற? சகோதரிக்கு துணி இல்லை,
சகோதரி சாப்பிடுறதுக்கு காசு இல்ல, நீ வெளியில போய் தானம் தர்மம் பண்ணி என்ன பண்ண போற? அது பேரும் புகழும் தானே. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் வந்து பார்த்து நகர்வலம் போவாங்க. ஆமா, மக்கள் எப்படி வாழ்றாங்க, ஆமா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர நகர்வலம் போயிட்டு ஆமா, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவாங்க, பூர்த்தி செய்யறாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கூட வேலை பார்க்கக்கூடியவர்களை அனுப்பி ஆமா, மக்கள் எப்படி இருக்காங்க பாத்துட்டு வான்னு சொல்லிட்டு மந்திரிகளை அனுப்பிச்சு பாப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயா எல்லாமே பக்காவா இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற புயல் வந்துடுச்சு, மழை வந்துடுச்சு, உண்மையான போய் பார்த்த மந்திரிகளும் இருக்காங்க, போகாத மந்திரிகளும் இருக்கலாம், எம்எல்ஏ உண்மையா சேவை செய்தவங்களும் இருக்கலாம், சேவை செய்யாதவங்களும் இருக்கலாம். நம்ம யாரையும் நம்ம வந்து தப்பாவும் சொல்ல முடியாது, நல்லதுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லைங்க. இந்த மந்திரி சொல்றாரு நாட்டுல மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஆமா, அவங்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு. ஆமா, இப்ப அதை அவங்க கொண்டு போகாம இவங்களே கொஞ்சம் ஆட்டையை போட்டு ஆமா மொத்தம் பண்ண மாதிரி ஐயா கிட்ட வந்து சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல பாவம் யாருக்கு, புண்ணியம் எல்லாருக்கும் பாவம் தான். பணம் கொடுத்தவனும் பாவம் தான், செய்யாம இருக்கிறவனும் பாவம் தான், மக்கள் அதை போய் வாங்காம இருக்கிறதும் பாவம் தான். வாங்குறது இதெல்லாம் பெருசு கிடையாது, செய்யாம இருக்கிறது பாவம் தான். என்னோட வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடாதுன்னு அதான் மந்திரம். அப்படின்னு என்னங்க வயிற்றுச்சல்னா? இப்போ மனம் இருக்கு, நம்ம உடல் உயிர் ஆன்மா மூலயமா மனம் செயல்பட்டு அறிவு வேலை செய்யுது. நீ நல்லாவே இருக்க மாட்டான், இவன் நல்லாவே இருக்க மாட்டான் சொன்ன உடனே அவன் அது பலிதமாகுது. உதாரணமாக திருவள்ளிக்கேணி சொன்னாலே பழிச்சிடுமா? ஆமா, திருவள்ளிக்கேணியில ஒரு அப்பா அம்மாவுக்கு சோறு போடாம அப்பா அம்மா இருந்த வீட்டை வந்து பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு வெளியே வந்துட்டான். அம்மாவை தூக்கி வெளியே தள்ளிட்டு, அப்பா இல்ல இறந்துட்டாரு, தூக்கி தள்ளிட்டு அவன் சாவி எடுத்துட்டு போறான். அடா பாவி, நீ நல்லாவே இருக்க மாட்டா, என் உள்ளாவே நான் இருக்க மாட்டேறான்னு கத்துறாங்க அவங்க. அந்த அம்மா வயிறு எரிஞ்ச உடனே அவன் அப்பவே துடிச்சு இறக்குறான். அப்பவே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவனுக்கு. அப்ப இது எவ்வளவு பவர்ஃபுல்லா, எவ்வளவு அதுதான் பவர், ஆன்மாதான் பவர். உலகத்துல மந்திரங்கள் வந்து வாயால சொல்றதுன்னு மந்திரம், தேவதை சொல்றதுன்னு மந்திரம், உள்ளுணர்வோட சொல்றது அந்த ஒரு மந்திரம்.